ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட் மார்னிங் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் கொள்ளு பயிறு சுண்டல் பார்க்க போகிறோம். உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கொள்ளு பயிறு சாப்பிட்லாம். ஏன்னா கொழுப்பு நிறைய குறைக்கக்கூடியது கொள்ளு பயிறு. அது மட்டும் இல்லாமல் நவராத்திரி 9 நாளில் 9 சுண்டல் செய்வாங்க. அதில் கொள்ளு பயிறு சுண்டலும் ஒரு நாள் செய்து தருவாங்க. நீங்களும் நவராத்திரி அன்னைக்கு இது செய்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொள்ளு பயிறு வேக வைக்கிறதுக்கு முன்னால் ஒரு 8 மணி நேரம் ஊற வைக்கணும். நான் முத நாள் இரவே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஊறினா தான் வேக வைக்கும் போதில் நல்லா வெந்து வரும். குக்கரில் 3 விசில் வர்ற வரைக்கும் பயிரை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதனுடைய தண்ணியை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ரசம் வைக்கிறதுக்கு இதை பயன்படுத்திக்கலாம். தாளிப்பதற்கு தேவையான பொருட்கள்: கடுகு, உளுந்தம் பருப்பு, சீரகம், கறிவேப்பிலை, மிளகாய் வற்றல், பெருங்காயத்தூள், துருவின தேங்காய், தேவையான அளவு எண்ணெய். கடாய் நல்லா சூடாக இருக்குது. தாளிப்பதற்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாக இருக்குது. கடுகு, உளுந்தம் பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு வெடித்ததும் சீரகம், கறிவேப்பிலை, மிளகாய் வற்றல், இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வதக்கிக்கோங்க. இப்போது பெருங்காயத்தூள் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பயிரை சேர்த்து நல்லா வதக்குங்க. அதில் உள்ள ஈரப்பசை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வேக வைக்கும் போதுலேயே உப்பு சேர்த்து வேக வச்சதுனால இப்போ நான் உப்பு சேர்க்கல. துருவின தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது கொள்ளு பயிறு சுண்டல் ரெடி. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் குட் மார்னிங் கிச்சன் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.